நாம் எழுப்பலாம். கூகுள் தளத்தில் உங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்களாகவே உங்களுடைய ஒலிவாங்கியை அன்மியூட் பண்ணிக்கொண்டு நீங்கள் பேசலாம். சேலா வானொலியில் எங்களோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய கேள்விகளை 9894116792 98 94 11 67 92 என்கின்ற எங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் அந்த கேள்விகள் இந்த அரங்கிலே பகிரப்பட்டு அதற்குரிய பதில் உரையாளர் மூலமாக உங்களுக்கு தரப்படும். ஒரு சிறந்த அமர்வில் இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கின்றோம். நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தரமான தளத்தில் இன்றைக்கு நாம் இணைந்திருக்கிறோம். நேரடியாக நாம் நிகழ்வுக்குள் செல்வோம். நம்முடைய அன்பிற்குரிய போதகர் அருள் திரு ஜே பவுனிராஜன் அவர்கள் இன்றைய சிறப்பு உரையை நம்மோடு கூட இப்போது பகிர்ந்து கொள்வார். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த அருமையான சகோதரர் இந்த தளங்களை மிக சிறப்பாக மிகுந்த சிரத்தையோடு டெடிகேட்டனோடு செய்து வருகிற நம் அனைவருக்கும் அறிந்திருக்கிற அட்வொகேட் ஜான் பிரான்சிஸ் அவர்களுக்கும் குழுவினருக்கும் என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தலைப்பை குறித்து பேச வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பதாக பேசினோம். ஆனால் அது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. கொஞ்சம் எதுவும் கான்வர்சேஷன் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் லாஸ்ட் வீக்கில் பேசி இதை முடிவு செய்து 20ஆம் தேதி அன்றைக்கு வைத்து விடலாம் என்று அவருக்கு சொன்னபோது நானும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். உண்மையில் இன்னும் வேறுபட்ட பல பணிகள் இருக்கிறது. ஆனாலும் எப்பொழுதும் இவருடைய அன்பின் இந்த வேண்டுகோளுக்கு அல்லது கட்டளைக்கு நான் எப்பொழுதும் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அட்வொகேட் அவர்கள் தங்களுடைய அறிமுக உரையில் சொன்னது போல நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரே பண்டிகை என்று அவர் சொன்னது போல கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆசரிப்பு உலகம் முழுவதும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. இன் மோஸ்ட் ட்ரெடிஷன்ஸ் அது ஒரு சில விதி விலக்குகள் இருக்கிறது. ஒருவேளை பின்னால் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆக இந்த பண்டிகை குறித்து இது எப்படி ஆரம்பித்தது அநேகருக்கு தெரியும். இந்த தேதி 25ஆம் தேதி பைபிளில் இருக்குதா, அப்படியானால் அதையான நம்ம கொண்டாடணும் என்று கேட்கிறவர்களும் உண்டு. கிரைஸ்டா இது ஒரு சபை பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுவதில்லை. ஏன்னா ஒரே காரணம் என்னவென்றால் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்று நினைக்கிறேன். அதில் நிறைய இருக்குது. ஆனால் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட அதில் அங்கத்தினராக இருக்கிறார்கள். மேலை நாடுகளில் உண்டு, இங்கேயும் தமிழ்நாட்டிலேயும் நிறைய இடங்களில் இருக்கிறது. அவர்கள் அந்த தேதி இல்லாததுனால அதை நாங்கள் திருமறையில் இல்லை, ஆகவே நாங்கள் அதை கொண்டாடுவதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இதனுடைய பின்னணி என்ன, எப்படி ஆரம்பித்தது, இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய செய்தி எல்லாவற்றையும் குறித்து இந்த நாளிலே சிந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடுவதனுடைய ஆயத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4 வாரங்களுக்கு முன்பதாக 25ஆம் தேதிக்கு முன்பதாக 4 வாரங்களுக்கு முன்பதாக ஆரம்பிக்கிறது. இந்த மெயின்லைன் சர்ச் என்று அறியப்படுகிற, அதாவது லிட்டர்ஜ் ஃபாலோ பண்ணுகிற திருச்சபைகள், லூத்தரன், மெத்தடிஸ்ட், சிஎஸ்ஐ, இன்னும் இது போன்ற அநேக ஆங்கிலிக்கன் சர்ச் கூட இந்த லிட்டர்ஜியை ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னு சொன்னால், ஒரு திருச்சபைக்கென்று ஒரு காலண்டர் இருக்கிறது, பஞ்சாங்கம் என்று சொல்லலாம். அந்த பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. இதனுடைய வருடத்தின் ஆரம்பமாக அட்வென்ட், அதுதான் ஃபஸ்ட் வீக் ஆஃப் அட்வென்ட்டில் தான் இந்த திருச்சபை ஆண்டு ஆரம்பிக்கிறது. ஆக இந்த முதலாம் ஃபர்ஸ்ட் சண்டே என்று 4 வாரங்களுக்கு முன்பதாக ஆரம்பித்து இருக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் சண்டே இன் அட்வென்ட் என்பது அது எப்பொழுதும் கேலண்டரில் நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து
டிசம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே வரும், மாறி மாறி வரும். அது ஒரே நாளில் வர்றது கிடையாது. நவம்பர் 27லேருந்து டிசம்பர் 3க்குள்ளாக வருகையின் முதல் ஞாயிறு என்பது வரும். இந்த அட்வென்ட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு அட்வென்டஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து அது வருகிறது. இதற்கு இரு பொருள் இருக்கிறது. அதாவது இதனுடைய பொருள் வந்து கம்மிங், வருகை. தமிழில் வருகைன்னு சொல்கிறோம், கம்மிங் அல்லது அரைவல் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். இந்த கிரேக்க மொழியிலே இந்த பதத்திற்கு, இந்த அட்வென்ட்டுக்கு பரோஷியா என்று பொருள்படுகிறது. அப்போது இந்த பரோஷியா என்பது, அது புதிய ஏற்பாட்டிலே கூட இருக்குது, அது கிறிஸ்து பெருமானுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. அப்போ அட்வென்ட் என்று சொல்லும் பொழுது அதுக்கு 2 பொருள்படுகிறது. ஒன்று வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய, அதாவது நேட்டிவிட்டி ஃபெஸ்டிவல் ஆஃப் நேட்டிவிட்டி, இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை, நினைவு நாளை கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் பண்டிகை. 2வது பொருள் வந்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான ஆயத்தம். அட்வென்ட் சர்ச்சுன்னே ஒன்று இருக்கிறாங்க, அவங்களுடைய மெயினே தான். ஒரிஜினல் அட்வென்டிஸ்ட் சர்ச்சஸ் இருக்கிறாங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் வேறு இருக்கிறாங்க, அவங்க வேறு இவங்க வேறு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதோடு கூட சம்மந்தப்பட்ட சில காரியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாளோட அந்த கொண்டாட்டம் அல்ல. அதாவது ஆயத்தம் வந்து ஃபஸ்ட் வீக் 4 வாரங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கிறது. 24ஆம் தேதி ஈவினிங் ஈவ் சர்வீஸ் என்று சொல்வார்கள். அது ரொம்ப மிக முக்கியம். அதுதான் இரவு 25ஆம் தேதியை விட மேலை நாடுகளிலே ஈவ் சர்வீஸ் என்று சொல்லுவோம். இங்கே உண்டு, எங்களுடைய சபைகளில் உண்டு. லுத்ரன் சபையில் டிஎல்சி ஏஎல்சியில் சாயந்தரம் இருக்கும். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு 4:30 மணிக்கு நம்ம அந்த சர்வீஸுக்கு போய் சந்தோஷமாக அந்த பண்டிகையை நம்ம ஆசரிக்கிற வழக்கம் நம் நாட்டிலேயும் இருக்கிறது. ஆனால் அது அதோடு போவதில்லை. இந்த 24ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதியிலேருந்து கிறிஸ்மஸ் டைடு அல்லது கிறிஸ்மஸ் காலங்கள், கிறிஸ்மஸ் டைட் அல்லது கிறிஸ்மஸ் காலங்கள் என்று அறியப்படுகிறது. அடுத்த 12 நாட்கள் வரைக்கும் அதுதான் ட்ரெடிஷ்னலாக. என்னென்னா, இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸை நம்ம வந்து 12ஆம் தேதிக்கு போல் அதை வந்து நம்ம அதை அவிழ்த்து விடலாம். ஆனால் அதுக்குள்ளே அவிழ்த்து விடக்கூடாது. அந்த அலங்காரங்களை 12ஆம் தேதிக்கு பிறகு நம்ம அதை அவிழ்த்து விடலாம். அந்த 12ஆம் நாள் என்பது அதான் 12th night ஃப்ரம் கிறிஸ்மஸ். 12ஆம் தேதி என்பது அதுவும் ஒரு பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது மாலையில். அது வந்து ஹோலி எஃபிபனி என்று, அது மகிமை விளங்கின திருநாள் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன மகிமை விளங்கின திருநாள்னா, மத்திய 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களில் கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் வந்து ராஜாவாக பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜாவாக எங்கே பிறந்திருக்கிறார் என்று ஏரோது ராஜாவிடத்தில் கேட்கிற அந்த நாள், அது அந்த மூவரசர் பண்டிகை என்று சொல்வார்கள். 3 Kings ஃபெஸ்டிவல் என்று சொல்வார்கள். மேற்கத்திய கிறிஸ்துவத்தில் இன்னும் அதோடு கூட என்ன பேசுவாங்க, இயேசு பெருமானுடைய பேப்டிசம் அந்த நாள் என்று சொல்வார்கள். வெட்டிங் அட் கானா, இவர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டாடுவார்கள் அந்த 12th night என்று. இந்த மேற்கத்திய கிறிஸ்துவ அந்த முறைமை தான் ஹோலி எஃபிபனி சர்வீஸ் என்று நாம் கொண்டாடி வருகிறோம். அதாவது கிறிஸ்து பாலகனை கிழக்கிலிருந்து தரிசிக்க வந்த 3 சாஸ்திரிகள் அல்லது ஞானிகளின் நாளாக அது ஆசரிக்கப்படுகிறது. மூவரசர் பண்டிகை என்றும் சில அது சர்ச் எங்கள் சபையிலாம் அது மூவரசர் பண்டிகை என்று தான் சொல்கிறாங்க. இது பண்டிகை பொதுவாக ஜனவரி 6 தான் கொண்டாடப்படும். அந்த 12 days ஃப்ரம் கிறிஸ்மஸ் பண்ணிங்கலாம் ஜனவரி 6 வருது. இதில் விசேஷம் என்னென்னா, இந்த ஜனவரி 6 தான் ரஷ்யன் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சஸுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். அது வந்து 25ஆம் தேதி அவங்களுக்கு கிடையாது, ஜனவரி 6 தான் இருக்குது. அது ஒரு குறிப்பாக சொல்ல வருதேன். ரஷ்யன் ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபைகள் ஜனவரி 6, சில நேரத்தில் 7, அது ஏதோ கேலண்டரில் ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கிறாங்க அந்த 12 days. சரி, இந்த வருகையினுடைய முக்கியத்துவம் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அட்வென்ட், அதனுடைய முக்கியத்துவம் அல்லது அதனுடைய சிறப்பு, தனி சிறப்பு, சிக்னிஃபிகன்ஸ் தமிழில் தனி சிறப்பு என்று கூட மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஏன்னா அது பார்த்தோம்னா நம்ம அதாவது மேற்கத்திய வெஸ்டர்ன் சர்ச், அதாவது ரோமன் கத்தோலிக் சர்ச், லுத்தரன் அண்ட் ஆங்கிலிக்கன் போன்ற சபைகளில் இந்த வருகையின் ஆயத்தம் என்பது 3 பொருள்களை குறிக்கிறது. இந்த ஆயத்தமானது 3 பொருள்களை, ஏற்கனவே அட்வென்ட்டுக்கு 2 பொருள் பார்த்தோம், இப்போது இது 3 பொருளாக இருக்குது. முதலாவதாக பெத்லகேமில் கிறிஸ்து பெருமான் அவதரித்த திரு அவதாரத்தை குறிக்கிறது.
ரெண்டாவதாக, ஒருவேளை அது இப்போ நிறைய சபைகளில் இல்லை, ரோமன் கத்தோலிக்க சபைகளை வைத்திருக்கிறார்கள். எங்கள் சபையில் கூட இதில் அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை. ஆனால் அந்த வெஸ்டர்ன் சர்ச் ட்ரெடிஷன் பிரகாரம் ரெண்டாவது வந்து அருட்சாதனமான திருவிருந்தில் கிறிஸ்துவின் நிரந்தர அல்லது முடிவற்ற இருப்பு, த பிரசன்ஸ், பர்ஃபெக்சுவல் சாக்ரமெண்டல் பிரசன்ஸ் இன் த ஈக்வாரிஸ்ட், அதை நினைவு கூறுவதாக இருக்கிறது. மூன்றாவது, கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை நினைவு கூறுவதாக இருக்கிறது. அப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த அட்வான்ட் வருகையின் ஆயத்தம் என்பதெல்லாம் இந்த 3 காரியங்களே நினைவு கூறும் வகையிலே இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ நற்செய்தி நூல்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வரலாறை குறித்து என்ன குறிப்புகள் இருக்குது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். நம்ம நிறைய பேருக்கு தெரியும், பெரும்பாலும் வந்து லூக்காவில் இருந்தோம், ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்திலிருந்து நமக்கு ஒரு பாலகடம் பிறந்தால் நமக்கு இது போன்ற அநேக ஒரு கன்னி கர்ப்பவதியாகி இந்த வசனங்களை நம்ம கேரல் ரவுண்ட்ஸ்லாம் போகிற பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் லெசன்ஸ் இதெல்லாம் பாடங்களில் ஒன்றாக இருக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் அது தெரியும். இப்போ முதல்ல மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வந்து நம்ம ஒரு சில குறிப்புகளை பார்ப்போம். அதில் வந்து 1ஆம் அதிகாரம் 18லேருந்து 25ஆம் வசனம் வரையிலேயே வந்து அங்கே திருமணத்திற்கு முன்பதாக மரியாள் கர்ப்பம் தரிக்கிற ஒரு நிகழ்வு. அப்போது வந்து கனவிலே, யோசேப்பினுடைய கனவிலே தேவதூதன் தோன்றி என்ன சொல்கிறார் அவர், அது என்னிடத்தில் பிறக்கும் குழந்தையானது, இது வந்து யோசேப்பின் கனவில் தீர்க்க தரிசன நிறைவேறுதல், அதாவது ஏசாயா 7:14 அதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகையினால நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், நீ வந்து மரியாதை என்னை சேர்த்துக்கொள்ள வேண்டும், இந்த கர்ப்பத்தில் இருப்பது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற ஒரு நிகழ்வு மத்தேயில் இருக்குது. அந்த பிறப்பை பற்றி நம்ம பார்க்கணும்னா, அதாவது அதே மாதிரி மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 9 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மூவரசர் பண்டிகை அல்லது எபிஃபனி, கிறிஸ்து மகிமை விளங்கின நாள் என்று பார்க்குறோம். அது வந்து மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது 1லேருந்து 9. அதை தொடர்ந்து சில காரியங்களும் நமக்கு தெரியும். நானும் வந்து பணிந்து கொள்கிறேன், நீங்கள் வாங்க சொல்ல போகிறாங்க. ஆனால் சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை வழிகாட்டியதன் பிறகாக நான் பெத்லகேமில் சென்று பிள்ளையை தரிசித்து 3 பரிசுலாம் என்னென்னா 3 பேர் வந்தாங்க. அதனால் வெள்ளி, அந்த வெள்ளைப்போளம், வெள்ளி, தூபவர்க்கம் இதெல்லாம் அவங்க கொடுக்குறது. அது நிறைய கிறிஸ்மஸ் காலங்களில் சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் நடித்து காண்பதை நாம் பார்த்துருக்குறோம். எல்லா திருச்சபைகளால் அது இருக்கும். அது வந்து அப்புறம் வந்து அவங்க வந்து தேவதூதரால் எச்சரிக்கப்பட்டு அவர் வந்து வேறு வழியாக திரும்பி போகிறார்கள். அப்போது அந்த ஏரோது ராஜாவுடைய கட்டளை 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளெல்லாம் கால்குலேட் பண்ணி ராமாயோட அழுகையின் குரல் கேட்டது என்று தீர்க்கதரிசி நிறைவேறுதல் என்று மத்தேயு தொடர்ந்து அதை எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம். அது ஒரு மத்தியில் குறிப்பை இயேசுநாதருடைய பிறப்பை பற்றி வருகிறான்னு ஒரு குறிப்பாக பார்க்குறோம். ரெண்டாவதாக லூக்காவில் தான் ரொம்ப டீட்டெயில் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் மட்டுமே கிறிஸ்து பிறப்பை பற்றிய செய்தி மிக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதாவது 1ஆம் அதிகாரம் 20லேருந்து 33 வசனங்களில் லூக்காவினுடைய அந்த மரியாளுக்கு முன்னறிவிப்பு இருக்கிறதை பார்க்குறோம். 2ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து கிருபைப்பற்றவளே வாழ்க அது வருது இல்லையா, அது 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 7 கிறிஸ்து பெருமான் பிறப்பு. அவர்கள் 2ஆம் அதிகாரத்தில் தான் அவர்கள் சத்திரத்திலும் இல்லாத போது பிள்ளையை பெற்று முன்னணியிலே கிடைத்தினார்கள், நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. அது வந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 7 வசனங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 8லேருந்து 18 வசனங்களில் மேய்ப்பர்களுக்கு அறிவிப்பு, அங்கே அவர்களுக்கு தேவதூத தோன்றி ஏதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிற அந்த சிறப்பு வந்து இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ லூக்கா நற்செய்தி கிறிஸ்து பிறப்பை பற்றிய தனி சிறப்பு வாய்ந்த பதிவுகள் இருக்கிறது. இந்த அறிவிப்புகள் இல்லாமல் இன்னும் 4 நிகழ்வுகள் அங்கே, அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்டிருக்கிற முக்கியமான நிகழ்வுகள் நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 4 நிகழ்வுகளிலும் இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது மரியாளின் கீதம், சிமியோனின் கீதம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பாடல் மரியாளின் பாடல். இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் ரகசியத்தை இந்த 4 பாடல்களிலே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது வந்து என்ன சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், the 4 canticles of Luke Gospel as a symphony of Old Testament and New Testament theological themes. The 4 canticles of Luke's Gospel as a symphony of Old Testament and New Testament theological themes. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஏரியல் கருத்துக்களை
ஒருங்கமைத்து இருக்கிற நிகழ்வுகளாக இந்த 4 பாடல்கள் இருக்குது. தமிழில் வந்து கீதங்கள் நீங்கள் வேறு என்ன புதிய மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குதுன்னு தெரில. மரியாளின் கீதம் வருது இல்லையா, சிமியோனின் கீதம் வருது பாருங்கள். அதில் என்ன நான் கவனிக்கலை, தெரில, எனக்கு அது படிக்கலை. இங்கே வரும் பாடல்கள் அல்லது கீதங்கள் நான் வந்து வழக்கமாக வந்து என்னுடைய சொந்த இதில் வந்து பாசுரங்கள் என்று சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய நாட்டு மக்களுக்கு அது நம்ம சொல்லணும், செய்தி சொல்லணும்னா பாசுரம்னா உட்காந்து உடனுக்கு அப்போ ஆண்டாள் பாசுரம் மாதிரி பாசுரங்கள் கடவுளை பற்றி பொழுது பாடுகிற சில ஷார்ட் வேர்சஸ் வரிகள், அவ்வளோதான் கடவுளை பற்றி பேசுகிறது. அப்போ அதில் முதலாவது வந்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 46ஆம் வசனத்து 55 வரைக்கும் மரியாளின் பாசுரத்தை நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் வந்து மேரிஸ் மேக்னிஃபிகட் என்று அது சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் மேக்னிஃபிகட், அதாவது இந்த மேக்னிஃபிகட்லாம் லாட்டின்லேருந்து வந்த வார்த்தைகள் தான் மேக்னிஃபிகட்டு. ரெண்டாவது வந்து சகரியாவின் பாசுரம், சகரியாஸ் பெனடிக்டஸ், அது லூக்கா 1ஆம் அதிகாரம் 67லேருந்து 79 வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து நான் வாசிக்கிறது நேரம் இல்லை. குறிப்பாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதிகள் தான். அது சகரியாவுடைய கீதம் அல்லது சகரியாஸ் பெனடிக்டஸ். சகரியா என்னுடைய மொழிபெயர்ப்பு சகரியாவின் பாசுரம். அப்புறம் வந்து ஏஞ்சல்ஸ் குளோரியா 2ஆம் அதிகாரம். இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன், இன்று உங்களுக்காக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் அது தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்கிற அந்த 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 வானதூதர் ஏஞ்சல்ஸ் குளோரியான் அது சொல்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் குளோரியா லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் அந்த 4 கீதங்களில் சிமியோனின் பாசுரம், சிமியோன்ஸ் நுங்க் டிமிட்டிஸ், அது ஹிப்ரு, இது லாட்டினில் சிமியன்ஸ் நுங்க் NUNC DIMITTIS டிமிட்டிஸ் 2ஆம் அதிகாரம் 29. அதாவது அவர் அந்த குழந்தைகளை கையில் ஏந்தி கொண்டு புரஜாதர் கூலியாகும், சிறுவர்களுக்கு மகிமையாகும், சகல ஜனத்திற்கு உண்டு பண்ணின இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டன என்று சொல்கிற அந்த வசனம் வந்து 2ஆம் அதிகாரம் லூக் 2ஆம் அதிகாரம் 29லேருந்து 32 வசனங்களிலே இருக்கிறதே நாம் வாசிக்க முடியும். இப்போ இந்த இந்த கிறிஸ்து பிறப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிற 4 சிறப்பான பாசுரங்கள் அல்லது கீதங்கள் வந்து அவர் என்ன செய்யப்போ அவருடைய மகிமை, அவர் தோன்றியது, அவருடைய அவதாரம், அவர் மூலமாக நமக்கு கிடைக்கிற மீட்பு, நமக்கு மட்டுமல்ல பூமியில் சமாதானம், மனுஷன் மேல் பிரியம், இதெல்லாம் இந்த பாசுரங்களில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக லூக்காவில் தான் மட்டும் இந்த சிறப்பான பதிவுகள் செய்யப்பட்டிருக்குது. அப்போ வருகையின் கிறிஸ்மஸ் நாளின் கொண்டாட்டத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறந்த பிறகு இந்த நிகழ்வுகள்லாம் நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். எக்ஸப்ட் தி ப்ரிடிக்ஷன், வானதூதர்கள் முதல்ல சொல்கிற அந்த நீ கற்பமுருவாய் அப்படின்றதெல்லாம் மீதெல்லாம் அவருடைய பிறப்பை ஒட்டி வருகிற நிகழ்வுகளாக இருக்கிறோம். அடுத்ததாக மார்க் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷத்திலும் இதை பற்றி என்ன குறிப்பில் இருக்கிறது என்று பார்த்தோம்னா, மார்க்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வரலாற்றை பதிவு செய்யலை. அவருடைய நேரம், எந்த நேரத்தில் இறந்தார், எந்த இடத்துல பிறந்தார், ஜீனியாலஜி, மேத்யூ தான் ஜீனியாலஜி பேசுகிறார், லூக்கா கூட ஜீனியாலஜி சொல்கிறாரு. ஆனால் மேத்யூ யோவானில் இல்லை, மார்க்கில் இல்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து இது வந்து பொதுவான ஒரு இது, என்னுடைய புரிதல் அப்படி இருக்குது. எங்கே தோன்றினார், எங்கே பிறந்தார் என்பதை விட இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய அவதார நோக்கம், அவருடைய பணியினுடைய நோக்கத்திலேருந்து அதை எடுத்த உடனே அவர் வந்து மன திரும்புங்கள் என்ற அந்த ஒரு சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேரடியாக கிறிஸ்துவன் நற்செய்தியை பிரதானப்படுத்தி தம் சுவிசேஷத்தை அவர் ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறோம். யோவான் சுவிசேஷமும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி மார்க் சுவிசேஷத்தை போல பிற நிகழ்வுகளுக்கு எதுவும் முக்கியத்துவம் அவர்கள் கொடுக்காமல், ஆனால் அதே நேரத்தில் மிகவும் முக்கியமான இயேசு கிறிஸ்து கடவுளின் அவதாரமாக உலகிற்கு அவர் தோன்றினார் என்ற ஒரு விஷயத்தை யோவான் பதிவு செய்கிறார். இவ்வளோ டீட்டெயில்டாக இல்லை, இப்போ லூக்காவில் இருக்கிற மாதிரி எந்த டீட்டெயில்டாக அவங்க கொடுக்கல. ஆனால் அவர் அதை என்ன செய்கிறார், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதை வந்து அறிமுக நூலாக இறையலாக சொல்கிறார். அது தி இன்ட்ரொடக்ஷன் டு தி ஜான்ஸ் காஸ்பிள். அங்கேயே அவர் சொல்கிறார், 1 முதல் 14 வசனங்களில் அவர் அங்கே சொல்கிறாரு, வார்த்தைன்னு சொல்கிறேன்னு, படைப்பின் காரணர் கடவுள், அவரே உடல் எடுத்து இம்மண்ணில் அவதரித்தார் என்கிற வசனம் 14ஆம் வசனத்தில் 1லேருந்து அதில் பார்த்தீங்கன்னா 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆதியில் வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை கடவுள் இருந்து, அது கடவுளாக இருந்தது
உண்டானதெல்லாம் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது சொல்லுகிறதுனால இயேசு கிறிஸ்துவனுடைய அவதாரத்தை பற்றிய குறிப்பாக யோவான் சுவிசேஷத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ சுவிசேஷங்களிலே நாம் அவருடைய பதிவுகளிலே தெரிந்து கொள்ளுகிற இந்த காரியங்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம ஒரு சிறு சிந்தனைக்கு வருவோம். என்னவென்றால் என்ன சிந்தனை என்றால், மன்னிக்கும் அவ்வப்போது இது போயிட்டு இருக்குது. அடுத்தது டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறந்த நாளாக எவ்வாறு அது நிர்ணயிக்கப்பட்டது என்ற சில குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். இது நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இன்னும் கான்ட்ரவர்சியாக பேசுகிறவங்களும் உண்டு. பட் எது இருந்தாலும் நமக்கு சில குறிப்புகள், சரித்திர குறிப்புகள், 4ஆம் 5ஆம் நூற்றாண்டிலே திருச்சபையினுடைய எழுத்தாளர்கள் இவர்கள் எல்லாம் சொல்லிய காரியங்களை குறித்து அதனுடைய அடிப்படையில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்ததான தேதியான தகவல் எதுவும் செய்யப்படவில்லை. இதற்கு மிக துல்லியமான விடை அளிக்க முடியும் என்றால் அது அநேகமாக முடியாது. ஆனால் அநேக கோட்பாடுகள் இதற்கு பின்னணியாக அமைந்துள்ளது. தியரிஸ், செவரல் தியரிஸ். அதில் 1-2 மட்டும் பார்க்குறோம். முதல் தியரி என்னென்னா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வைட்லி ஹெல்டு தியரி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஒரு பரந்த கோட்பாடு என்னவென்றால், ரோம பேரரசில் கொண்டாடப்பட்ட, அதாவது சோல் இன்விக்டஸ்னால் சன் காட், சூரிய கடவுள், அவருடைய பிறந்த நாளாக அது ரோம பேரரசு கொண்டாடி வந்தது. பிறப்பின் நாளாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த சோல் இன்விக்டஸ் என்பதற்கு, அதாவது காணக்கூடாத சூரியன் அல்லது வெற்றி கொள்ள முடியாத சூரியன், அன்கான்குவர்ட் சன் என்று ரோம பேரரசின் அதிகாரப்பூர்வமான ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. இதுதான் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது கான்ஸ்டன்டைன் காலத்தில் இது இது மாதிரி கான்ஸ்டன்டைன் காலத்தில் அந்த சூரிய கடவுள் கான்ஸ்டன்டைன் அந்த தேதியை அவர் நிர்ணயிக்கிறாரு என்று அநேகர் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். இது ஒரு கோட்பாடு. அடுத்தது இன்னொரு கோட்பாடு என்னன்னு சொன்னீங்கன்னா, டிசம்பர் 25 அன்று, இதுதான் அந்த மார்ச்ன்றதை பற்றி அது ஒருத்தர் சொன்னார். அதை பற்றிய தகவல் இதோடு சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 25 இயேசுநாதன் வைப்பதற்கான ஆரம்ப ஆவணம் வந்தது. ஏர்லியஸ்ட் டாக்குமெண்ட்டு கிபி 354 இருக்கிற ஒரு வரைபடம். அது என்னன்னா, ஃபிலோகேலஸ் என்று சொல்லுகிற நாட்காட்டி அழைக்கப்படுகிறது. அதில் த குரோனோகிராஃப் ஆஃப் 354, ஆல்சோ கால்டு த கேலண்டர் ஆஃப் ஃபிலோகேலஸ், அது இந்த உரையின் ஒரு பகுதி கிபி 336 ரோமில் எழுதப்பட்டது என்று திருச்சபை சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. இது இந்த அதாவது என்னென்னா, லிட்டர்ஜிக்கல் ஹிஸ்டாரியன்ஸ், இந்த லிட்டர்ஜி எப்படி உருவாக்கப்பட்டது அந்த ஆசிரியர்கள் பொதுவாக ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த சோல் இன்விக்டஸும் அதே நாளில் தான் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் கிறிஸ்மஸை கொண்டாடல. இது ஸோ ஹேப்பன்டு, இந்த நாளும் சோல் இன்விக்டஸ், அந்த சூரிய கடவுளுடைய வணக்க நாளும் இந்த கால்குலேஷனும் ஒன்றா வருது. இந்த கூற்று கிபி 337 முதல் 352 வரையில் இருந்த போப் ஜூலியஸ் I அவர்களால் முறையாக நிர்ணயம் செய்யப்பட்டது. பின்னால் நம்ம பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு. அந்த போப்புடைய அந்த இதுவும் ஒத்து போகுது என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். ஆனால் இதோடு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆரம்ப கால கிறிஸ்துவ எழுத்தாளர்கள் ஐரேனியஸு மற்றும் தெர்த்துலியன் இவருடைய எழுத்துக்களில் இந்த பண்டிகை கொண்டாட்டத்தில் இந்த லிஸ்ட்டில் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை பேர் இல்லைன்னு சொல்லிட்டு ஏர்லி சர்ச் ரைட்டர்ஸ் சொல்கிறாங்க. குறிப்பாக ஐரேனியஸ் ரைட்டிங்லேயும் தெர்த்துலியன் அவர்கள் எழுதிய பண்டிகை பட்டியலில் இடம்பெறவில்லை என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதனுடைய ரெண்டாவது இன்னொரு பார்வை என்னன்னு சொன்னீங்கன்னா, இதுதான் 9 months ஆஃப்டர் அன்யூனிசியேஷன்னா மரியாளுக்கு நீ கர்ப்பவதியாகி நீ குமாரனை பெறுவாய் என்று சொல்லப்படுகிறது இல்லையா. அந்த நாள் மார்ச் 25. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, வசந்த உத்தராயணத்தில் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் சொல்கிறாங்க. அது உலகம் உருவாக்கப்பட்ட நாளாகும். அந்த நாள் ஒளி உருவாக்கப்பட்டு 4வது நாளாகவும் அடையாளம் காணப்பட்டது. அது மார்ச் 25.
அன்றைக்கு தான் மரியாள் கருவுறுகிறாள். தேவதூதன் போயிட்டு கிருபை பெற்றோர் வாழ்க, நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லுகிறாங்க. இந்த மார்ச் 25லிருந்து 9 மாதங்கள் கணக்கிட்டு டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தேதியை கிறிஸ்து பிறப்பின் தேதியாக பின்னால் அது மாற்றி அமைக்கிறார்கள். இது ஒரு கோட்பாடாக இருக்கிறது. அப்போ 3 கோட்பாடுகள் நம்ம பார்த்தோம். 3 கோட்பாடுகளுக்கும் 25ஆம் தேதி அந்த கான்ஸ்டன்டைன் அரசன், அந்த கிளமெண்ட் போப் அவர்களுடைய போப் ஜூலியஸ் I அவர்களோட அது ஒத்து போகிறது என்று நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இங்கிலாந்து தேசத்திலேயும் அமெரிக்க தேசத்திலேயும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருந்தது என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பு உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கான்சிக்வெண்ட் டு த ரிஃபார்மேஷன், லூத்தருடைய ரிஃபார்மேஷனுக்கு பிறகு இங்கிலாண்டெல்லாம் அந்த ரிஃபார்மேஷன் ஸ்லோவாக தான் வருது. ஜெர்மனிக்கு போன மாதிரி, அது சுவிட்சர்லாண்டுக்கெல்லாம் போன மாதிரி அவ்வளோ இதுவாக பக்கத்தில் இருந்து போகாமல் இங்கிலாண்டுக்கு ரொம்ப லேட்டாக தான் வருது. ஆனால் அந்த ஐரோப்பியாவில் கிறிஸ்து பிறப்பின் அந்த 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 மத சீர்திருத்த அலை ஐரோப்பாவில் கிறிஸ்து பிறப்பின் தினம் கொண்டாடப்படும் முறையை மாற்றியது என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார். அதாவது 1645ஆம் ஆண்டு ஆலிவர் கிராம்வெல், நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரித்திர பட்சங்களுக்கு தெரியும் ஆலிவர் கிராம்வெல். இவர் ஒரு பியூரிட்டன். அது பியூரிட்டன்றது அதை பற்றி நம்ம பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகிடும். அவர்கள் ஒரு சபை பிரிவினர். என்னென்னா ஹென்றி VIII ரோம் சபையிலேருந்து விடுபட்டு அதை தான் இங்கிலீஷ் சர்ச், ஆங்கிலிக்கன் சர்ச்ன்றது அதான். அந்த ஆனி போலனுக்கு அவர் அந்த மேரேஜை அவர் கேன்சல் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால இவராக என்ன பண்ணுறது, தன்னை ஹெட் ஆஃப் த சர்ச்சாக மாற்றிக்கிறார். இந்த ஹெட் ஆஃப் த சர்ச்சாக மாற்றினோடனே என்ன ஆகுது, இன்றைய வரையில் அது ஆங்கிலிக்கனில் ரோமுடைய அதிகாரம் கிடையாது. ஆங்கிலிக்கன் சர்ச்சஸில் அங்கே தான் இங்கிலீஷ் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க, ஆங்கிலிக்கன் சர்ச் என்று நம்ம இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இதில் என்ன ஆச்சுன்னா, திருச்சபையினுடைய தலைமை போப்பு இல்லாமல் அரசராக ஆனார ஒழிய முறைமைகள் எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. ரோமன் கத்தோலிக்க முறைமைகள் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தட். அந்த ரிஃபார்மேஷன் இங்கே இந்த மாதிரி சீர்திருத்தத்தை உண்டு பண்ணலை அந்த காலத்தில். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அதில் ஒரு குறிப்பு இவங்க திரும்ப சிலை வணக்கம் செய்கிறது, பல்வேறுபட்ட புறம்பான காரியங்கள் எல்லாம் வேண்டாம் என்று ரகசியமாக இருந்த ஒரு குரூப். அது இன்னொரு குரூப்பும் பில்கிரிம்ஸ்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அந்த பியூரிட்டன்ஸ் குரூப். இந்த பியூரிட்டன்ஸனை பற்றி ரொம்ப சிறப்பாக நம்ம தெரிந்து கொள்ளணும்னா மெக்காலே எழுதுகிற அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் தான். அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னு சொன்னால், நம்ம இந்த கிறிஸ்டியன் தியாலஜியன்ஸ், ஹிஸ்டாரியன்ஸ், சர்ச் ஹிஸ்டாரியன்ஸு நான் பார்த்தவரையில் எழுதுறதை விட அவர் ரொம்ப பியூரிட்டன்ஸை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறாரு. அவங்களுடைய வரலாறு பற்றி எங்கே இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, போனாங்கலாம் அவர் எழுதுகிறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரகசியமாக யாருன்னா சர்ச்சுக்கு வரலாம் பனிஷ்மெண்ட்டு அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஏற்கனவே ரோமன் கத்தோலிக் சர்ச்சு அண்டர் த ஹெட்ஷிப் ஆஃப் அண்டர் த கவர்னன்ஸ் ஆஃப் த கிங் இன்ஸ்டெட் ஆஃப் த போப். அவங்க என்ன பண்ணுறாங்க, பியூரிட்டன்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, 1046 ஆலிவர் குரோம்வெல் அவரது பியூரிட்டன் படைகள் இங்கிலாந்தை கைப்பற்றும் பொழுது இந்த மாதிரி காரியங்களான சமய காரியங்களில் இங்கிலாந்து சீரந்து வருகிறது, இதிலிருந்து நாம் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு சபதம் எடுத்து அதனுடைய ஒரு பகுதியாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நிறுத்திட்டாங்க. யாரும் என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது அப்படின்னு. ஆனால் சார்ல்ஸ் II 2ஆம் சார்ல்ஸ் மக்களுடைய பேராதவனால திரும்பவும் அவர் அரியணை ஏறுறாரு. அரியணை இதெல்லாம் சர்ச் ஹிஸ்ட்ரியிலே வருது. அரியணை ஏறும்போது அவர் திரும்ப என்ன பண்ணிடுறாரு, கிறிஸ்துமஸ் கொண்டாந்துடுறாரு, இங்கிலாந்துக்கு கொண்டு வந்துடுறாரு. அது ஒரு குறிப்பு. கிறிஸ்துமஸ் எங்கே ஒரு தடைப்பட்டது, எப்போ தடை இருந்தது, எப்போ திருப்பி வந்தது என்பது நம்முடைய இதுக்காக மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இதே மாதிரி அமெரிக்காவில் என்ன பண்ணிங்கன்னா, அமெரிக்கன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பார்த்தீங்கன்னா இங்கே பர்சிக்யூஷன், பியூரிட்டன்ஸை பர்சிக்யூஷன் பண்ணுறாங்க. ரகசியமாக அவங்க இல்லங்களில் சந்தித்து தொழுகையை நடத்துகிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரியன். அவங்க ரொம்ப நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். அப்படி தான் இருந்தாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது, அதுதான் கடவுள் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு குரூப். அதே மாதிரி பில்கிரிம்ஸ் அதாவது யாத்திரிகள் என்று ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த பெர்சிக்யூஷனை தப்பி அமெரிக்க தேசங்களில் பல்வேறு மாநிலங்களில் குடியேறுறாங்க. அப்போ குடியேறும்போது
அந்த ஒரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்தில் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு எதிராக அவர்கள் வழிபட்டு இருந்தபோது அந்த அதுதான் அந்த ஜார்ஜ் ஹென்ரி த 8th வந்து அவர் தான் தலைமை ஆயிட்டார் ஒழிய இவருங்க தலைமை போப்பு தான் தலைமையில் வழிய மீது எல்லாம் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப தீவிரமாக எதிர்த்தவங்கள இந்த பில்கிரிம் குரூப்ஸ் ஒருத்தருக்குறாங்க. அவங்களாம் இந்த பர்சிக்யூஷனுக்காக வந்து அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்க, வந்து செட்டில் ஆகிறாங்க. 1620 அமெரிக்காவிற்கு வந்த பில்கிரிம் ஆங்கில பிரிவு செப்பரேட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க ஆங்கில பிரிவினவாதிகள் குரோம்வெல்லை விட பியூரிட்டன் நம்பிக்கைகள் மிகவும் மரபு வழியாக இருந்தனர். மோர் ஆர்த்தோடாக்ஸ் இந்த பியூரிட்டன் பிலீவ்ஸ் தென் குரோம்வெல் அப்படின்னு அது எழுதப்பட்டிருக்கு. இதன் விளைவாக ஆரம்ப காலத்தில் அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் விடுமுறை இல்லை. 1659 1681 வரை பாஸ்டனில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தடை செய்யப்பட்டது. பாஸ்டன் ஆனால் கிறிஸ்துமஸ் உணர்வை வெளிப்படுத்தும் எவருக்கும் 5 ஷில்லிங் ஃபைன், அதாவது ஃபைன் விதிக்கப்பட்டது, அபராதம் விதிக்கப்பட்டது. மாறாக இங்கே ஜேம்ஸ் டவுன் குடியேற்றம், ஜேம்ஸ் டவுன் குடியேற்றத்தில் ஜான் ஸ்மித் என்றவர் என்ன சொல்கிறார், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் அனைவரும் மகிழ்ந்ததாகவும் அசம்பாவிதம் எதுவும் இல்லாமல் கடந்து சென்றதாகவும் ஜேம்ஸ் ஸ்மித் என்றவர் எழுதுகிறார். அப்போது ஜேம்ஸ் டவுனில் பிரச்சனை இல்லை, ஆனால் பாஸ்டனில் ரொம்ப பிரச்சனை. அவங்க அதிகமாக பில்கிரிம்ஸ் குடியேற்றம் செய்யப்பட்டிருந்த இடத்துல இருந்ததுன்றது நாம் இந்த 2 நிகழ்வுகள் இருக்குது. அதே நேரத்தில் வாஷிங்டன் இர்விங் அவர் வந்து அமெரிக்காவில் மீண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டு வருவதற்கு அவர் விருதுணையாக இருக்கிறார். எப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு வரை அமெரிக்கர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தழுவவில்லை. ஆனால் அதே நூற்றாண்டின் பின்பகுதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அனுசரிக்க ஆரம்பித்தனர். எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, இது ஒரு ஆரவாரமான கார்னிவல், ஒரு கார்னிவல் விடுமுறை இல்லை, கார்னிவல் இப்போ கூட சில நாடுகளில் கார்னிவல் நடக்கிறது. அந்த கார்னிவல்லாம் மாற்றி அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, கார்னிவலாக இருப்பதை மாற்றி குடும்பத்தை மையமாக கொண்ட அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் நாளாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை முதல்ல மாற்றுறாங்க அமெரிக்காவில் 19ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி அல்லது பிற்பகுதியில். இந்த நேரத்தில் வந்து அதே நேரத்தில் ஆங்கில எழுத்தாளர் சார்ல்ஸ் டிக்கின்ஸ், நீங்கள் எத்தனை பேர் அந்த ஒரு புக்கு ஒன்று இருக்குது, ஃபேமஸ் புக்கு மறந்துடுச்சு எனக்கு அது. நான் வந்து 1ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்கும்போது ஆங்கில பேச்சு போட்டியில் முதல் பரிசில் அந்த புக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது, சார்ல்ஸ் டிக்கின்ஸ்ன்னு. ரொம்ப நாள் வச்சேன் அது புஸ்தகம், அது எங்கே இருக்குது இல்லை. அது ஒரு அனாதை ஏழை சிறுவனை பற்றி தான் ஒரு ஃபேமஸ் ரைட்டர். அவர் என்ன பண்ணுறார், கிறிஸ்துமஸ் கேரல்ன்ற ஒரு விடுமுறை உன்னதமான ஒரு நாவலை உண்டாக்குறாரு. அந்த நாவலுடைய அதனுடைய மையப்பொருள் என்னன்னு சொன்னால், அனைத்து மனித குலத்திற்கும் தொண்டு மற்றும் நல்லெண்ணத்தின் முக்கியம். அதான் கிறிஸ்துமஸ் கேரல் அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். அது என்ன பண்ணுச்சுன்னா, அது வந்து அந்த பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அமெரிக்கா தேசத்திலையும் இங்கிலாந்துலேயும் தாக்கத்தை ஏற்படுகிறது. அப்போ அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆரம்பித்த பழைய கொண்டாட்டத்தின் கூறுகள் அனைத்தும் திரும்பி வருது. பரிசுகளை கொடுத்துறது, எல்லாத்தையும் அனுப்புறது, டெக்கரேட் பண்ணுறது, எல்லா விதமான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தினுடைய காரியங்கள் எல்லாம் திரும்பி வருது. அடுத்த 100 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் வளர்ச்சி அடைந்து இப்போ இருக்கிற அந்த ப்ராக்டிஸு ஆய்விடுது அடுத்த 100 ஆண்டுகளில். அதாவது அப்படின்னா என்ன, 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுனுடைய துவக்கத்திலேருந்து வருது. அப்போ அது என்னது, வாழ்த்து செய்திகள் அனுப்புது, பரிசுகள் கொடுத்தல், வீடுகள் ஆலயங்கள் அலங்கரித்தல், குதூகலம், கொண்டாட்டம், இவைகள் எல்லாம் கிறிஸ்துமஸ் ஆசரிப்பின் பண்டிகையின் ஒரு கூறுகளாக அமைந்து விட்டன. சரி, இப்போ பின்னணியை நம்ம பார்த்தோம் ஓரளவுக்குன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ ரொம்ப சுருக்கமாக வந்து கிறிஸ்து பிறப்பினுடைய என்ன முக்கியத்துவம் என்ன, என்னுடைய செய்தி என்ன என்று பார்த்தோம்னா, 3 நீங்கள் கிறிஸ்துமஸ் செய்தியை பற்றி எவ்வளோ செய்திகள் போதகர்கள் இவாஞ்சலிஸ்ட் பேசியிருக்கிறாங்க, நிறைய தலைப்பில் பேசியிருக்கிறாங்க. நான் ஒரு புதிய ஆங்கிள் இல்லை, ஒரு இந்து சமய நண்பர்களும் புரிந்து கொள்ளக்கூடியான ஒரு நோக்கத்தோடு ஒரு செய்தி. நான் சொல்கிறது தான் ரொம்ப இதுதான் திஸ் இஸ் த ஒன்லி கிறிஸ்மஸ் மெசேஜ் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது, நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. பொதுவாக வந்து என்ன, கிறிஸ்மஸ் இஸ் அ மெசேஜ் ஆஃப் ஹோப், அது நம்பிக்கையின் செய்தியாக வருகிறதை பார்க்கிறோம். மானுட துயர் துடைக்கும் நம்பிக்கை. ஏன்னா
மீட்பர் என்பது இஸ்ரவேல் துன்பத்தில் இருந்தபோது என் ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்டேன்னு சொல்லிட்டு மோசே மூலமாக துன்பத்தில் இருந்த இஸ்ரவேலுக்கு விடுதலை கொடுக்கிற வரலாறு இருக்குது. அந்த வரலாறு தெரிந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ப்ராஃபஸிஸு அங்கே நிகழ்வுகளுக்கும் கிறிஸ்து பெருமானுடைய பிறப்பு அவருடைய பணிக்கும் தொடர்பு பிடித்து 4ஆம் 5ஆம் 6ஆம் 18ஆம் 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது வந்துட்டு தான் இருந்தது பார்க்குறோம். இப்பயும் சில பேர் அதை பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது சாதாரண நம்பிக்கையற்று இருக்கிறவர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், லூக்கா 4:17 அவரோட மேனிஃபெஸ்டோ, நாசரேத் மேனிஃபெஸ்டோவில் ஆண்டவர் சொல்கிறார். 4:18 நினைக்கிறேன். சிறைப்பற்றுள்ள விடுதலை ஆக்கும்னு சொல்லிட்டு வருத்தமாக ஏசாயா 63ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய நிறைவேறுதல், தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதல், அந்த புஸ்தகத்தை வாங்கி படித்த உடனே அது சொல்கிறாரு என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறான்னு சொல்லிட்டுன்னு. அது போன்ற அது ஒரு அந்த போன்ற ஒரு விடுதலை கிடைக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியாக கிறிஸ்து இருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் மரியாளே பயப்படாதே, ஃபியர் நாட், என்னை அஞ்சாதே, உன்னை தேவனிடத்தில் கிருபை பெற்றார். அந்த கிருபை நம்பிக்கையின் கிருபையாக இருக்கிறது என்று அது இதில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணல, ஒரு குறிப்பாக தான் சொல்கிறேன். அடுத்தது மானுடத்திற்கு சமாதானத்தை உண்டு பண்ண வகையில் தான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு இருந்தது. உண்மையில் அவர் பிறப்பு இல்லாமல் இருந்திருந்தால் இப்போ இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள், சமாதானம் இல்லை, சண்டைகள் இருந்தால் கூட இதை விட 100 மடங்கு அதிகமாக இருந்திருக்கும். ஒரு இடத்துல திருவி கல்யாண சுந்தரனார் எழுதுறார், இயேசுநாதர் மட்டும் பிறக்காமல் இருந்தால் இப்போ பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம், இதை விட காட்டுவாசிகளாகவே இப்போ இருந்திருப்போம், காட்டு விராண்டிகளாகவே இன்றும் எல்லா தேசங்களிலும் இருந்திருப்போம், இந்த தேசத்தில் மட்டுமில்லை. அது அதாவது பிசாசையே வெளியே துரத்திட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மானுடத்திற்கு சமாதானத்தையும் கடவுளின் அன்பையும் வெளிப்படுத்துகிற ஒரு பிரதானமான செய்தியாக கிறிஸ்மஸ் செய்தி இருக்கிறது. அது கிறிஸ்மஸ் கிவ்ஸ் அஸ் த மெசேஜ் ஆஃப் பீஸ். இன்றைக்கு எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்குது, யுக்ரைனில் இன்னும் தொடர்ந்து இருக்குது, பலஸ்டைன் இஸ்ரேல் இருக்குது. இப்போ இதெல்லாம் இருக்கும்போது எங்கே சமாதானம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்போது பீப்புள் ஹவ் நாட் பீன் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட், நாட் டெஸ்ட்ராய்டு. அது ஒரு பெரிய நல்ல ஒரு நிலைமை, ஆனால் நல்ல நிலைமை இல்லை தான். ஆனால் இது யாருடைய தவறு? இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள ஆட்சியாளர்கள், வர்க்க மேலாளர்கள், இவரையெல்லாம் எவ்வளோ பேர் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதை பற்றியே நம்ம தலைப்பில் பேசணுன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு பிரசங்கத்தையே நம்ம அதை பேசி செய்ய முடியும். ஆனால் அதுதான் லூக்கா 2:14 அதுதான் சொல்லப்படுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். கடவுளுக்கு அங்கே மகிமை உண்டாகும்னா பூமியில் சமாதானம் தான் அங்கே இருக்கிற சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்டாவதாக தேவனை துதித்தார்கள் என்கிறார்கள். மூன்றாவதாக இதையும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணல, ரெண்டாவது எக்ஸ்பேண்ட் பண்ணல, சும்மா குறிப்பாக சொல்கிறேன். இதோடு சேர்ந்து எத்தனையோ குறிப்புகள். ஐயா இவர் வரேன்னு சொன்னார், ஐயா காணோம், ஜெயக்குமார் ஐயா அவர் இருந்தார்னா கூட அவர் கூட நல்ல கிறிஸ்மஸ் செய்தி எனக்கு ஒரு குறிப்பாக அமைச்சிருந்தார். ஆனால் இன்கார்பரேட் பண்ண முடியல எனக்கு. மிக முக்கியமான செய்தி என்னதுன்னா, மனு குலத்திற்கு மீட்பு, ஃப்ரீடம் ஃப்ரம் த பவுல் அடிகளார் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் தி கர்ஸ் ஆஃப் டோரா, நியாயப்பிரமாணனுடைய அந்த கர்ஸிலிருந்து விடுதலை கிடைக்கிறது முறைகளிலிருந்து. இந்த மூன்றாம் குறிப்பை குறித்து சற்று நான் கிறிஸ்மஸினுடைய மைய செய்தியாக சிந்தனையாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ அது என்ன, இந்த மூன்றாவது அந்த விடுதலையினுடைய அதற்கென்று ஒரு நம்ம தலைப்பு சொல்லுவோம்னா, முக்கியமான மீட்பிற்கு மூன்றாம் குறிப்பாகிய ஃப்ரீடம் ஃப்ரம் த கர்ஸ் அல்லது மனுக்குலத்திற்கு மீட்புன்னு ரட்சண்யம். ஏன் அந்த ரட்சன் என்ற தலைப்பு எடுத்துக்கிறோன்னா, அதே வார்த்தையை சகரையா அவர் அங்கே சொல்கிறார், சிமியோன் சொல்கிறார், ரட்சணத்தை என் கண்கள் கண்டன என்று லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அது சகரையானுடைய பாசுரத்தில் தான் சிமியோனின் பாசுரத்தில் தான் புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. நல்லா கவனிக்கணும். they have all the people. ரோமர் 1:19 நினைக்கிறேன், அதில் என்ன சொல்கிறாரு, தேவனை குறித்து அறிவர்களுக்குள்ளே அறியப்பட்டிருக்கிறது பவுல் எழுதுகிறாரு. தேவனே அதை அவருக்கு வெளிப்படுத்தினாண்டார். ஸோ காட் ஹிம்செல்ஃப் ஹஸ் ரிவீல்டு த ட்ரூத் டு த அதர் நேஷன்ஸ். இப்போ நம்ம இந்திய தேசத்தில் ஆண்டவரின் ஒளியை நம்ம பெற்றுக்கொள்வது கிறிஸ்துவர்களாக ஆனதுனால் மட்டுமல்ல, இந்த ஒளியை பெற்றுக்கொண்டோம், அது பாக்கியம். ஆனால் அதோடு இல்லாமல் இங்கே மற்ற நூல்களை எப்படி இதை காண முடியுது நம்மளால்? அந்த ஒளி எப்படி அவங்களுக்கு வந்தது?
இவர் தான் அதை செஞ்சிருக்காரு. அப்போ புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற தமிழ், இது புதிய மொழிபெயர்ப்பில் எப்படிங்கிறதுல ஒளியாகவும் முது ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமென்றாரு. பவுலடிகளார் எழுதும்போது யூதனுடைய மேன்மை என்ன, அவனுடைய நியாயப்பிரமாணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ யூதர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டார்கள். ஈவன் பவுலுடைய காலத்திலையும் அவருடைய எழுத்துக்களிலும் அதை பற்றி குறிப்புகள் இருக்கிறது. இன்றும் சில வசனங்களின் அடிப்படையில் இஸ்ரவேலுக்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு இப்போது இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஜனமாகி மகிமையாகவும் சொல்கிறாரு. ஏன்னா அவர் அந்த இஸ்ரவேல் ஜனத்தில் யூத குலத்தில் தோன்றியதுனால அப்படி சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறதுதான் தேவரின் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின த யூனிவர்சலிட்டி ஆஃப் கிரைஸ்ட். கிரைஸ்ட் இஸ் நாட் காட் ஆஃப் அ ஸ்மால் செக்டர். ஒரு இது கிடையாது, ஒரு சாதாரண ஒரு இதில் அவர் இருந்தவர் கிடையாது. அவருக்கு ஒரு திருவிக சொல்லுவார், கிறிஸ்து பெருமான் ஒருவருக்கு சொந்தமானவர் அல்ல, ஒரு ஜாதிக்கோ ஒரு சமயத்தாருக்கோ சொந்தமானவர் அல்ல. அப்படி நினைப்பது தவறு. நவசக்தியில் 1940 நினைக்கிறேன் 2 மெசேஜ் எழுதியிருக்கிறார். அதை நான் இன்க்ளூட் பண்ணல, பின்னால் எப்போ நான் சமயம் இருக்கும்போது சொல்கிறேன். அந்த 2 மெசேஜும் எப்படி இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் சுகமானவர், அவரால் எப்படி சமாதானம் வந்தது, அவர் எப்படி எல்லோருக்கும் விடுதலை கொடுத்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார் என்பதை நவசக்தியில் ஒரு எழுதி வைத்திருக்கிறார். ஐயா அவர்கள் எழுதி வைத்திருக்க முடியுமா? நான் அது ஒரு சில வரிகள் மட்டும் நான் பார்க்குறேன். எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும், பின்னால் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ உம்முடைய ரட்சணத்தின் கண்கள் கண்டன சொல்கிறாரு. இந்த ரட்சண்யம் என்பதற்கு தமிழில் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழில் ரட்சண்யம் என்பதற்கு சரி, ரட்சண்யம் என்பதற்கு தமிழில் முறையே காத்தல், காக்கிறான், காப்பாற்றுதல், காப்பாற்றப்பட்ட நிலைமை என்று அல்லது இரக்கம் பெற்ற நிலை என்பது பொருளாகிறது. சௌரிமுத்து ஐயர் அவர் ஒரு புஸ்தகம் ரொம்ப அருமையான ஒரு இது எழுதியிருக்கிறார். அதாவது ரட்சண்ய சரிதத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். கிருஷ்ணப்பிள்ளை அவருடைய ரட்சண்ய சரிதத்துக்கு உரை எழுதிக்கிறாரு. அதில் அவர் என்னன்னு குறிப்பிடுறாரு, மீட்பு ரட்சணத்துக்கு மீட்பு, மீட்டல், காத்தல், காக்கை, உய்வு, உய்வித்தல், ரட்சிப்பு, ரட்சணம் என்பன ஒரு பொருள் பல சொற்கள் ஆக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ ரட்சண்யம் என்பது அந்த மீட்பு, இதெல்லாம் ரட்சணத்தில் மீட்போடு அது வருகிறது. அதற்கு முதல்வராக காரணராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது பிறப்பின் நற்செய்தியினுடைய மையப்பொருளாக எப்பொழுதுமே கொள்ள வேண்டும். அநேக செய்திகளை நம்ம சொல்லலாம், எல்லா செய்திகள் சொன்னாலும் எல்லாவற்றையும் நம்ம அதை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு. அப்போ இதனுடைய அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஒரு அவதாரம், இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் என்ற கருத்துக்கள் திருமறையில் அநேக இடங்களில் சுவிசேஷங்களெல்லாம் மற்ற இடங்களில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில குறிப்புகள் பாருங்கள். யோவான் சுவிசேஷத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ரட்சண்யம் உலகில் மகவாய் அவதரிக்கும் முன்னே இருந்தவர். ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், த ஆன்டிநேட்டல் செக்கப்புக்கு நம்ம போகிறோம் இப்போலாம். ப்ரீ நேட்டல் அதற்கு முன்னால் இருந்தது. அந்த மாதிரி இருந்தவர் நற்செய்தி நூலின் அறிமுக பகுதியிலே அதை எழுதுகிறார் என்பது நம்ம பார்க்குறோம். ஆதியிலே வார்த்தை இருந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போது அது உலகம் உருவாவதற்கு முன்னே கடவுளாக இருந்த கடவுளே இங்கே குமாரனாக அவதரிக்கிறார் என்பது இந்த சுவிசேஷகன் யோவான் சுவிசேஷன் சொல்லுகிறார் நமக்கு செய்தி. பவுலடிகளார் அவதார ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அதுதான் ரகசியம், அவதார ரகசியத்தை. பவுல் என்ன சொல்கிறாரு, கடவுளே கிறிஸ்துவாக பிறந்தார் என்பதை பவுலடிகளார் உறுதிப்படுத்துகிறார். அது அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை இருக்கிறதுன்றது எழுதுறது நம்ம பார்க்குறோம். எங்கே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15-17 வசனத்தில் அவர் அவ்வாறு எழுதியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போது இது கிறிஸ்துவ பக்தர்கள் பாவப்பிணி தீர்க்கும் மருந்தாக கிறிஸ்து பெருமானை உருவப்படுத்தியிருக்கிறார்.
பிணி தீர்க்கும் மருந்து உடல் வியாதிக்கு. ஆனால் பாவ பிணி தீர்ப்பதற்கு ஒரு மருந்து வேண்டுமே. என்ன மருந்து சாப்பிட்டு பாவத்தை நம்ம தொலைத்து விட முடியும்? கங்கையில் முழுகுவதனாலா, யோர்தான் நதிக்கு சென்று ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வதனாலா, எதனால் இந்த பாவங்களை போக்கி விட முடியும்? ஆனால் ரொம்ப நிறைய பக்திமான்கள் பாடல்களாக அதை எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு சில ரெண்டு மேற்கோள் மட்டும் நான் காட்டுறேன். சர்வலோகத்தின் பாவப்பிணித்திற்கும் மருந்து இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது, சர்வலோகத்தின் பாவத்தையும் தீர்க்க மகவாய் வந்த மருந்து. இது இந்த சிமியோன் கண்ட ரட்சணத்தை குறித்து இப்படி மருந்து என்று சொல்லுகிற பக்தர்கள் பாடுகிறதை பார்க்குறோம். நம்முடைய கிறிஸ்துவ கீர்த்தனைகளில் சில பாடல்கள், அநேக பாடல்கள், அது ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், பாட்டாக கூட பாட முடியும். ஆதியற்றனாய் முளைத்த மருந்து, வரும் வினைகளை மாற்றும் மருந்து. நல்லா கவனிங்க, வரும் வினைகளை மாற்றும் மருந்து, வறுமையுள்ளோர்க்கே வாய்த்த மருந்து, மோசே முதல் முன்னோர் காணா மருந்து, மோட்ச மகிமையை காட்டும் மருந்து, தேசத்தார் பிணியை தீர்த்த மருந்து, செத்தோரை உயிரோடு எழுப்பும் மருந்து. செத்தோரையெல்லாம் இங்கே எழுப்புதல் எத்தால் முடியுமனில் எம்மவரே அருட்பெரும் சோதி அத்தால் முடியும் தனிப்பெரும் சத்தியம் மீதே அப்படின்னு சொல்கிறார் வள்ளலார். அது நான் பொய் புகழேன், நான் சொல்கிறது பொய் இல்லை, உண்மன்றாரு. செத்தோரை உயிரோடு எழுப்பும் மருந்து, ஜீவன் தவறாது அருளும் மருந்து, பக்தரை சுத்திகரிக்கும் மருந்து, பரம வாழ்வினில் சேர்க்கும் மருந்து. பால்மர் எழுதிய 106வது கீர்த்தனையிலேருந்து நான் எடுத்து வாசிக்கிறேன். 106வது கீர்த்தனையில் ஒரு மருந்தரும் குரு மருந்துன்னு சொல்லிட்டு நான் அது பின்னால் பார்க்கணும். அதை அது நல்ல மருந்து இது. அப்புறம் அதே ஐயாத்துரை அவர்கள் கீர்த்தனை 107 அருமருந்தொரு சர்க்குரு மருந்து, அகிலம் ஈடேறே இதோ திவ்ய மருந்து, சித்த சமாதானம் உண்டாக்கும் மருந்து, ஜீவன் முக்தி தரும் சேனுள்ள மருந்து, என்னும் அறியாத தேவன் அருள் மருந்து, என் பாவம் நீக்கும் இயேசுநாத மருந்து. ஐயாத்துரை அவர்கள் கிறிஸ்துவ கீர்த்தனையில் 107வது கீர்த்தனையில் அந்த வரிகளில் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம பாடுறோம், அது எத்தனை பேர் உணர்ந்ததை பாடணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நல்ல மருந்து, சுக நல்கும் வைத்தியநாத மருந்து, நல்ல அருள் வடிவான மருந்து, நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து வள்ளலார் சொல்வார். இது இவங்க 3 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? வள்ளலாருக்கு எப்படி இந்த லைட் வந்தது? இதுதான் கிறிஸ்து பெருமான் அவராக ஆட்கொள்ளுகிற நிலைமையாக இருக்கிறது. வேதநாயக சாஸ்திரியார் இன்னும் சிறப்பாக அவருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்துமஸ் காலங்களில் வர்ற பாடல் தான் அது. அதெல்லாம் தான் சொல்கிறேன் நான். மீட்பு அளிக்கும் வல்லமை பெற்றவர் கடவுள் ஒருவரே. அவர் தான் உயிர்விக்க முடியும், அவர் தான் வீடுபார் அளிக்க முடியும். அவருக்கு கீழான யாராலும் முடியாது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்து செல்கிறது என்பது தான் திருமறை கூறுவதும் நாம் விசுவாசிப்பதும் கிறிஸ்துமஸினுடைய மையப்பொருளும் அதுதான். அவரே அவரே மானிடனாக பிறந்திருக்கிறார் சொல்கிறார். வேறே பேர் அல்ல, சுரர் விண்ணவர் ஆறும் அல்ல, மாறில்லாத ஈரில்லாத வல்லமை தேவனை புள்ளில் கிடக்கிறார். என்ன இது? வானம் பூமியோ பரவரன் மானிடன் ஆனாரோ. என்ன வானம் பூமியோ? இது பூமியா இல்லை வானமா? அங்கே இருக்கு, அங்கே தானே இருப்பார் ஆண்டு. அப்போ இது எப்படி ஆச்சு? இதுன்னு வேறே பேர் அல்ல, சுரர் விண், நோ அதர் நேம். அப்போஸ்தலர் 4:18 நோ அதர் நேம், வேறே பேர் அல்ல. சுரர் விண்ண தேவதூதர்கள் நினச்சியா? சுரர் விண்ணவர் ஆகாரம் அல்ல, கீழான தேவர்கள் நினைத்தியா? முக்கோடி தேவர்கள் நினைத்தாயா? அதெல்லாம் இல்லை. மாறில்லாத ஈரில்லாத வல்லமை தேவனே புள்ளில் கிடக்கிறார். என்ன இது? வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனார்னு சொல்கிறார். அது அவருடைய திருவி கல்யாண சுந்தரர் என்ன சொல்கிறார்? நீங்கள் அஞ்சாதிருங்கள், குறிப்பாக சோதனைக்கு என்று அறிவிப்பது கிறிஸ்து பெருமானின் பிறப்பு என்பதாக அவர் பார்க்குறாரு. சோதனை வருது என்று அறிவிக்கிறோமா? அவருக்கு பயப்படுறோமா? அது கவலைப்படாதீங்க. பேய்மையிலா உலகிறந்து பேயுலகில் பிறப்பெடுத்து பேய் புரிந்த சோதனையும் பெற்று வெற்றி அடைந்தது என்னை. பேய்மையில்லா உலகிலிருந்து, மோட்சத்திலிருந்து பேயுலகில் பிறப்பெடுத்து இந்த உலகம் எனக்கு சொந்தமானது, என்னை நீ தாழ பணிந்து கொண்டால் இதை நான் உனக்கு கொடுக்குறேன்றாரு. இயேசு பெருமானுடைய சோதனைகளில் வர நிகழ்ச்சி அது. பேயுலகில் பிறப்பெடுத்து பேய் புரிந்த சோதனையும் பெற்று வெற்றி அடைந்தது என்னை. பேய் நிலத்தில் சோதனை உண்டு அஞ்சாதே.
என அபயம் பேய்மனத்து மக்களுக்கு பெரியவனே தெரிப்பதற்கு என்று சொல்கிறார். அது நம்பிக்கை, ஹோப். அப்போ மாசு மிகுந்த மனிதர்கள் போக்க வந்து இயேசுன்றாரு. பிழைப்போருக்கும் தெய்வம் பெருமணி என்றார். வன்பேர் முனைப்பழித்த வள்ளல் கிறிஸ்து, அது அவனுடைய மரணமே உன் கூறுங்க. வன்பேய் முனைப்பறித்த மிகவும் வன்மை சக்தி வாய்ந்த சாத்தானுடைய முனையை ஒழித்து போட்ட, அவனை அழித்து போட்டவர். பிழைப்போருக்கும் வன்பேய் முனைப்பழித்த வள்ளல் கிறிஸ்துவே என்று அவர்கள் உருவி பாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது ஐயா, நான் செய் பிழைகள் 7 கடலில் பெரியதே, அனைத்தும் பொறுத்த தயவு பிறர்க்கு அரியதே. வள்ளலார் சொல்லுவார், நான் செய்யும் பிழைகள் 7 கடலில் பெரியது, அனைத்தும் பொறுத்த தயவு பிறர்க்கு அரியது என்று சொல்லுவார். தாவீது என்ன சொல்கிறார்? இதே விஷயத்து தாவீது சங்கீதம் 101 12ஆம் வசனத்தில், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களையும் நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போது இவ்வளவு சாட்சிகள் அவுட் சைடு ஸ்கிரிப்சர், வித்தின் ஸ்கிரிப்சர், அவரை பின்பற்றியவர்கள் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் வரதை இது என்ன சாதாரண கடவுள் மறுப்பாளராக இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பாவேந்தர் பாரதிதாசன் கூட இயேசுநாதருடைய வருகைக்கு ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். நீட்டு கவிதை ரொம்ப நல்லா இருக்குது. முழுசில் 2 லைன் மட்டும் சொல்கிறார். அதில் அவர் ஏன் அவருடைய பிறப்பின் நோக்கம் என்னன்றதுக்கு எழுதுகிறாரு. மானுடத்தை நல்வழியில் நடத்தி செல்வதற்கு அவருடைய பிறப்பு உதவுகிறது. அப்போது தீமையிலிருந்து விடுதலையாக்கி நன்னெறியில் நடக்க வேண்டும். அவரை பின்பற்றுவோருக்கு அது உண்டு. அவரை பின்பற்றி நன்னெறியில் நடப்போம் என்றால் மோட்சம் உண்டு என்பது. மேதினியில் சேசுநாதர் ஏதற்கடி தோழி, இங்கே வரணும். மேதினியில் சேசுநாதர் ஏதற்கடி தோழி, முன்பு வெம்மைக்கொள் மக்களை செம்மை புரிந்திட தோழா. ஆதி பாவத்தில் தான், ஆதாமின் பாவத்தில் வந்தார். எவ்வளோ உள்வாங்கியிருக்கிறாங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக எப்படி இந்த கருத்தை அவர்களால் கவிதாக வெளிப்படுத்த முடியும். இஃப் கிரைஸ்ட் இஸ் நாட் ரியல் காட், இஸ் நாட் த இன்கார்னேட்டட் காட், அப்படி இல்லைன்னா அது முடியவே முடியாது. மனுஷனுடைய மூளைக்கு இது எட்டாது. மேதினியில் சேசுநாதர் ஏதற்கடி தோழி, முன்பு வெம்மைக்குள் மக்களை செம்மை புரிந்திட தோழா. முன்பு பாவத்தில் வாழ்ந்த மக்களை அவர்கள் பாவத்தை மன்னித்து நன்னெறியில் வாழ நடத்தவே வந்தார் என்று நம்ம பார்க்குறோம். மத்தேயு உள்ள தேவதூதன் யோசேப்பின் கனவில் தோன்றி பேசும்போது, மரியாளிடத்தில் பிறக்கும் பிள்ளை ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், மத்தேயு 1:21 பார்க்குறோம். இந்த வசனத்தின் பொருளை உள்வாங்கி தான் பாரதிதாசன் இவ்வாறு எழுதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அதில் ஒன்றும் தவறு இல்லை என்று சொல்கிற பார்க்கணும். அப்போது ஒரே ஒரு அவருடைய இது திருவிகாவுடைய புஸ்தகத்திலேருந்து ஒரே ஒரு இது சொன்னேன். அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் ஒளி ஆண்டும் பரவுதல் வேண்டும், அதற்கு பொறுமை, தியாகம், அன்பு முதலில் வேண்டும். இவைகளை கிறிஸ்துவின் சுவிசேஷம் சிறப்பாக மலைப்பொழிவு கூட்டும். கிறிஸ்துவனில் இன்று கல்லெறிவோர் நாளை மலர் தூவார். இது கிறிஸ்துவின் மாண்பு. ஆதலால் அன்பர்களே, கிறிஸ்துவை நினையுங்கள், அவர் சொல்வழி நில்லுங்கள். அவர் மண்பதைக்கே உரியவர். அவரை நாடு, நிறம், மொழி, வகுப்பு, சமயம் முதலிய கட்டுகளால் கட்டி பார்க்க முயலாதேயுங்கள் என்று வரிசையாக எழுதுகிறாரு. அன்பரசு வேண்டும், கிறிஸ்துவின் அன்பரசு வருக, அமைதி ஆட்சி வருக, விரைவில் உலகில் வருவதாக. கிறிஸ்து ஆட்சி விரைவில் உலகில் வருவதாகன்றார். அதான் அட்வென்டினுடைய செகண்ட் டூவல் மீனிங், கம்மிங் ஆஃப் த கிரைஸ்ட் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வாறாக கடைசியாக இயேசு கிறிஸ்து பெருமான் அவருடைய அந்த சில பாடல்களோடு முடிவு செய்ய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பெருமானே எந்த உயிர்க்கும் அருள்வோனே, எல்லாம் திருவிகாவுடைய பாடல்கள் தான். கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிட்டிய பாவம் பின்போமே என்று கிறிஸ்து பெருமான் மீட்பின் செய்தியை பாடி திருவிகா அவர்களோடு இணைந்து கிருஷ்ணபிள்ளை அவர்கள் கடவுள் வணக்க பாடலுடன் இச்செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கிருஷ்ணபிள்ளை பாடல் அது வானமும் பூமியும் மகிழ்ந்து கொண்டு ஓங்கிட, ஞானமும் கல்வியும் நனி சிறந்திட, ஊனமும் பாவமும் ஒழிந்து ஒன்றிய
ஒழிய தோன்றிய, ஊனமும் பாவமும் ஒழிய தோன்றிய தீனரட்சகர் பதம் சிந்தித்து தீனரட்சகர் பதம் சிந்தித்து ஏற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்து பெருமானுடைய அன்பும் அருளும் கடவுளின் அவருடைய சமாதானம் நம் அனைவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். கடவுள் நம் அனைவரோடும் இருப்பாராக. தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் செய்தியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த அரிய வாய்ப்பளித்த அருமையான அட்வொகேட் பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்கும் மற்ற குழுவினர்களுக்கும் என்னுடைய சிறந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.